வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இன்னைக்கு எபிசோட் ஆஃப் ஊர் பம்பு. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க என்ன சொல்லுங்க, கமான். டாபிக் ஊர்ல பிரச்சனை அப்படின்னாலே நீ தான் அதுக்கு காரணமா இருப்ப, அதனால கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான்லாம் ஊருக்கு நான் வந்து இருக்கிற இடமே தெரியாம இருந்துடுறோம். யார் நீ? ஆளுங்க நானு. ஒரு நாள் டிவி ஷோலையும் நீ இருக்கிற இடம் மட்டும் தான் வெளில எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஆரம்பிக்கும் போதே காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி கத்திட்டு கிடப்ப. அப்புறம் என்னத்த இதுல இருக்கிற இடம் தெரியாம இருப்பான் இவன். ஆரம்பமே பொய் பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பொய் பேசுறவங்களை பத்தி தான் இன்னைக்கு ஊரும் பொய் பேசுறவங்கள பத்தி டாபிக் ஸ்குவிட்ஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? அதான ஸ்குவிட்ஸ். யாரா அவங்க? யாரா அவங்க? இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம பைக் ஓட்டுறாங்கல்ல, அவங்க பேர் தான் ஸ்குவிட்ஸ். woman dies இன்டர்நெட்ல வச்சிருக்காங்க. ஓகேயா, woman dies in BMW G13 crash. BMW எடுத்துட்டு வந்து ஏத்திட்டாங்களா only அவங்கள? 16 hours of learning. என்னது அதான் அதை woman வந்து மேல அரேஞ்ச் ஏத்திட்டாங்களா? பண்ண கோஃபவுண்டர் வந்து BMW எல்லாம் வந்து புல்லட்டோட பவர், புல்லட்ல வந்து 350 சிசிங்க, BMW எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஒரு 16 மணி நேரம் வந்து ட்ரெயின் பண்ண ஒரு இவங்கள குரூப் ரைடு வந்து இது பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. பைத்தியகாரத்தனம். சரி, குரூப் ரைடு பண்ண வச்சதெல்லாம் அவர் நியாயப்படுத்துறாரு. வந்து அது வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பைக்லாம் இல்ல. ஏன் BMW 200cc அந்த மாதிரி ஏதோ 310 சிசி 310 புல்லட் RR 310 மாதிரியா அது? 34 bhp 27 nm டார்க். புல்லட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமே 20-22 bhp 27 nm டார்க். எதுக்கு பவர்ஃபுல்? இதுல பவர்ஃபுல் இல்ல. நியாயத்தை கேளுங்க விக்கி, நியாயத்தை கேளுங்க. லூசு பையல தெரியுமாடா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி? சும்மா அடிச்சு விட வேண்டியது. புல்லட் வந்து கொஞ்சம் ஹெவியா வெயிட்டா இருக்கிறதுனால அது பவர்ஃபுல்லுன்ட்டான். BMW வந்து இந்த பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதனால அது வந்து சப்ப பைக்குன்றான். ஏண்டா டேய், யாரா நீ? ஏண்டா உடுமல, இதெல்லாம் உனக்கு நியாயமாடா? எவ்வளவு இது சொன்னது யாருடா? இது சொன்னது யாரு? குரூப் ரைட் ஆர்கனைஸ் குரூப் ரைட் ஆர்கனைஸ் கோஃபவுண்டர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ரைடுன்னு ஒரு குரூப் ரைடு ஒரு இது இருக்கு. அவங்க வந்து உமனுக்காக ஏதோ இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. உமனுக்காக அது வாடகை பைக் தான். அது வாடகை பைக் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து குரூப் ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அதுவும் பைக் ஓட்ட தெரியாது. உமன் குரூப் ரைடு இது. ரெண்டு விஷயம் அதுல தப்புங்க. ஒன்னு, 16 மணி நேரத்துல BMW G310 அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பைக்கு. அதெல்லாம் வந்து கரெக்டா மேனுவர் பண்ணி ஓட்டணும். நல்லா ஓட்டுறவங்களுக்கே அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஓட்டுவாங்க. பெரிய தப்பு. செகண்ட் பெரிய பண்ண தப்பு விமன் குரூப் ரைடு. அப்படி இல்ல சார், விமன்லயே நல்ல நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க. பட் 16 மணி நேரத்துல என்ன ரைடர்? 35% நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க. மிச்ச 75% வந்து இல்லடா. இந்த மாதிரி பைக்கை தொடறவங்க எல்லாருமே நான் மோஸ்டா பாத்திருக்கேன். இந்த மாதிரி பைக்கை டெடிகேட்டடா ஓட்டுறவங்க பயங்கரமா இருப்பாங்க. இது ஏதோ கத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணி அதுக்காக பைக் வாங்கி அந்த மாதிரி இது இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் எங்க ஏரியால நானும் வந்து எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் போனா அது என்னன்னா, நான் ரீல் எல்லாரும் போட்டோ போறாங்க, நான் ரீல் பண்ண போறேன் இன்ஸ்டாகிராம்ல. BMW வச்சு ரீல் பண்ணா இப்போ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஃபேமஸ் ஆச்சுல்ல, அந்த மாதிரி பைக்கர் கேர்ள் அப்படின்னு நானும் ரீச் ஆகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கடைசியில பாருங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரி குரூப் இந்த யாருன்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இவங்களும் இருக்காங்களா, இவங்க எப்படியாவது இது பண்ணணும், நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க, நாங்கள் வாடகைக்கும் பைக் எடுத்து தரோம், உங்களுக்கு எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரோட மோதிருக்காங்க. காரனை எஃப்ஐஆர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ எப்படிடா மோது? கண்டிப்பா மிஸ்டேக் வந்து இந்த பொண்ணு மேல தான் இருக்கும், கார மேல இருக்காது. 100% நான் அடிச்சு தருவேன். ஏன்னா நான் மட்டும் ஒரு டேஷ் கேம் போட்டு பைக் தினமும் ஓட்டுறேன் அப்படின்னா, ஒரு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஆஃபீஸ் வர வழியில் அட்லீஸ்ட் ஒன்று இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன். ஒரு ஆண்டி ஸ்கூட்டியில் வந்து நடு ரோட்டில் 20ல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு லேடி இப்படி நம்ம ஒரு ரைட்டு திரும்பணும் லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா ஸ்கூட்டியில் ரேடியஸ் கம்மி, அப்படியே ஓரமாக திரும்பி போயிடணும். அப்படியே இப்படி வந்து இப்படி போகும் மெயின் ரோடில். லாரிக்கார அடிச்சுருந்தா என்ன ஆகுது? லாரிக்கு டேமேஜ் ஆயிருக்குன்றியா? லாரிக்கு டேமேஜ் ஆயிருக்கும். அதான் சீரியஸா. ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் கிராஸ் பண்றது, கிராஸ் பண்ணும்போது ரெண்டு சைடு பாக்குறது கிடையாது.
அதுக்கு மாட்டு கிராஸ் பண்ணுறது, நான் கிராஸ் பண்ணுறேன் எனக்கு ஏற்ற மாதிரி நீ போய்க்கோ, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். நான் கிராஸ் பண்ணுறேன் எனக்கு ஏற்ற மாதிரி நீ போய்க்கோ, நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரு டேஷ் கேம் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஒரு வீடியோ நாங்கள் விட்றா, நம்ம பரத்தோட மெட்டா கிளாஸ் ஆட்டையை போடுறோம், அடுத்த 2 நாளைக்கு ரெக்கார்டை பண்ணுறோம். எரிச்சலாக இருக்கு இப்போ. இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா, சன்கிராஸ் என் சைக்கிள் இன்னும் உடஞ்சி வீட்டில் கிடக்கு. ஒரு சிங்க பெண் தான் இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு உயிரோடு இருக்கானான்னு மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க. அது மதிக்கவும் மாட்டாங்க அவங்க. மோஸ்ட்லி வந்து அதை விட்றா, அவங்க மதிக்கிறாங்க மதிக்கல, தள்ளிட்டாங்க பயந்துட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். வந்தவங்களாம் என்கிட்ட சொல்றாங்க, இப்படிதான்ப்பா எல்லாரும் ஓட்டுறாங்க, நீ தான்ப்பா கவனமா போகணும். இன்னையா இது பேச்சு? மேல லாரி விட்டு ஒருத்தன் ஏத்திடுறான், இப்படிதான்ப்பா எல்லாரும் ஏத்துறாங்க, நீ தான் கவனமா போகணும்னு என் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவியா? எனக்கு புரியவே இல்லை. நான் சைக்கிள்ல ஓரமா போயிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரைட் வர லெஃப்ட் எடுக்கணும், அவங்க இண்டிகேட்டர் போர்டில் எதுவும் போடல, என் பக்கத்தில் ஒரு வண்டி வருது அவ்வளோதான் தெரியுது, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுக்கணும் இல்லையா, நான் போயிட்டு இருக்கேன்ல, அப்படியே என் ஃப்ரண்ட் வீலில் தட்டிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க அவங்க பாட்டுக்கு. அதுதான் அந்த ஒரு பேசிக் டிரைவிங் சென்ஸ் அப்படின்றதே கிடையாது உங்களுக்கு. இதில் வேற எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணது தானே எனக்கு வேதனையாக இருந்தது. என் சைக்கிள் கியர் செட்லாம் உடஞ்சி போயிருச்சு. நேற்று பார்த்தேன் இங்கே நம்ம இந்த யூட்டர்ன் அடிப்போம்ல இங்கே ஆனந்தாஸ் பக்கத்தில், நம்ம இப்படி யூட்டர்ன் அடிப்போம். ஆமாம், இவங்க வந்து ராங் ரோட்ல வந்து ராங்கா யூட்டர்ன் அடிக்கிறாங்க. புரியுதா? இப்படி போற ரோடு புரிஞ்சிருச்சு, ஆனா இப்படி வந்து யூட்டர்ன் அடிக்கிறாங்க. நான் பெரிய லேடி அவங்க, நான் வந்து ஒன்றும் சொல்லிக்காம மாட்டேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்னா வண்டே கேட்டிருப்பேன். இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்கறத வந்து எஸ்பெஷலி லேடிங்க பசங்களும் இந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க. ஆனா பசங்க வந்து தெரிஞ்சு ஓட்டுறாங்க, இந்த மாதிரி யூரோப்ல போய் கொண்டு போய் விட்டுறணும், இவங்கெல்லாம் லைசன்ஸ் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்து அங்க நிறைய இது நடக்கவே நடக்காது. கேர்ள்ஸ் அதான் ஸ்ட்ரிக்ட், லைசன்ஸ் கொடுக்கறதுலயே இது பண்ணிடுவாங்க. உண்மைதான். யோ எல்லாம் பார்த்து போனா அந்த குரூப் டூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். வாட்சன் இவனுக்கு எப்படி ஈஸியா ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து ரைடிங் பர்ஃபெக்டா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ரூல்ஸ் இருக்கு, எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒரே ஸ்பீடில் தான் போகணும், எல்லாரும் வந்து கண்ணுக்கு அந்த வியூ பாயிண்ட்ல இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர்ஸே கஷ்டப்படுற ஒரு கான்செப்ட் இந்த குரூப் ரைடிங்ன்றது. 16 மணி நேரத்தில் இந்த மாதிரி வந்துட்டு இடிச்சான் அப்படின்னா கார்காரன் தான் பாவம். ஆமாம், இப்போ அவன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்டா. ஜெயிலுக்கு போறதெல்லாம் இல்ல, டேஷ் கேம்ல ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா எஸ்கேப், அப்படி இல்லைன்னா போய் உட்காந்து சிசிடிவி தேடி கண்டுபிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம். இப்போ சப்போஸ் இந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொண்ணா இருந்தது வைங்க, மும்பைல இதே மாதிரி தான் நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, டேஷ் கேம்ல ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணிட்டான், பையன் வந்து ஏதோ பொலிட்டீஷியனோட ஆளு போல செத்துட்டான் அந்த பையன். ஓகே, பொலிட்டீஷியனோட ஆளு அந்த இதை கொண்டு போயிட்டு காமிச்சிருக்கான், இதெல்லாம் எங்களால் ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பையன் செத்தது என் ஃப்ரெண்டு டேஷ் கேமில் இது பண்ணால அதை புழுங்கிட்டானுங்க, இதுக்கு மேலே நீ வந்து ப்ரொசீட் பண்ண அப்படின்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு த்ரெட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இவன் பையன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆக்சிடென்ட் பண்ணவன் ஜாலியாக இருக்கான், அவ்வளோதான். அதே தான் நடந்தது. இப்போ லம்பார்கினியில் வந்து தண்ணி அடிச்சுட்டு அவன் வந்து மோதி இருக்கான், அடுத்த நாள் தலைவனுக்கு பெயில் கிடச்சிடுச்சு, அந்த 3 பேர் செத்துட்டானுங்க. எப்போ போன வாரம் நடந்தது. அவன் பார்த்தா ஏதோ இன்ஃப்ளூயன்ஷியலோட பையன் தான், லம்பார்கினி வச்சிருந்தாலே அப்படிதான் இருப்பானுங்க வச்சுக்கோங்க. என்னடா இந்த இன்ஃப்ளூயன்ஸு மானங்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கு, ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி, நான் எல்லா லேடிஸையும் சொல்லலை, நிறைய லேடிஸ் வந்து சூப்பராக ஓட்டுறவங்க இருக்காங்க. மெகாலயாவில் நான் புல்லட்டில் போயிட்டுருக்கேன், எக்ஸ்பல்ஸில் ஒரு லேடி வந்து மெகாலயா எங்க சண்டிகர்லேருந்து மெகாலயா முன்ன கூட நீங்கள் இந்த விளாகர் ஒருத்தரை காட்டுவீங்களே, அவளும் இருக்கா. அவங்க வந்து ஹிமாலயன் தானே, ஹிமாலயன் வச்சு ஓட்டியிருந்தா, கண்ட்ரியா வசந்தி அப்படி பேரு, சரி ஏதோ ஒன்று கண்ட்ரியா ஓடிட்டு இருந்தாங்க அவங்க. இச்சி பூட்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் சூப்பராக இருக்கும், அது பாருங்க. ஹிமாலயனில் தான் அவன் ஃபேமஸ் ஆனான். அதுக்கப்புறம் 450 ஹிமாலயன் அவங்களுக்கு ஓட்ட கொடுத்தாங்க லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி. இந்தியாவில் வந்து ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போனான். இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் மெஜாரிட்டி, இவங்க வந்து மைனாரிட்டி. சண்டிகர்லேருந்து மெகாலயா வரைக்கும் எக்ஸ்பல்ஸில் தனியாக வந்திருக்கு அந்த பொண்ணு. நானும் அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல தங்கணும், டென்ட்டில் ஒரு கம்யூனிட்டி மாதிரி அங்கே தங்கணும். அப்போ கேட்டேன், நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹிமாலயன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. வேறு லெவலு, கண்டினியூ பண்ணு அப்படின்னு. நானும் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் பெட்ரோல் போடணும்னு சொன்னாங்க, அதனால தான் சரி சைக்கிளே வாங்கிட்டேன். ஆமாம்,
ஸோ பார்த்து போங்க, கொஞ்சம் ரோட் சென்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த ரோட் சென்ஸ் மெயின்டைன் பண்றது இல்லை. இஷ்டத்துக்கு சின்ன ரோடா இருக்கும், பக்கத்துலேயே காய்கறி கடை இருக்கும், பெரிய எர்டிகா காரு அப்படி இல்லைன்னா ஒரு தாரு அதை நடு ரோட்ல பார்க் பண்ணிட்டு காய் வாங்குறது, ஒரு காரால மிச்சம் ஃபுல்லா டிராஃபிக் ஆகும். இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? அதுக்குதான் சொல்றோம், நடங்க, நடக்கிறது நடக்கட்டும், நீங்க நடங்க அப்படின்னு அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் கேட்க மாட்டாங்க. பக்கத்துல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நடந்தே போயிருங்க, நல்லா இருக்கும். நிஜமா உங்களோட பெண்டிங் ஃபோன் கால்ஸ் எல்லாம் அப்ப பண்ணுங்க. கரெக்ட் தான். இஷ்டத்துக்கு இங்க பாருங்க, எங்க போனாலும் காரு பைக்கு அப்படிதான் வச்சிருக்காங்க. நான் தான் பாக்குறேனே, கார் எடுத்துட்டு நானோ மாதிரி ஒரு கார் வாங்கிக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா நம்ம ஏரியா ரோட்ல இது ஓரமா ஒதுக்கி நிறுத்தலாம் அப்படின்னு. இப்ப காமெட் நிறைய பேர் வாங்குறாங்க, சின்னதா இருக்கு. இன்டர்நெட் இதேதான் சந்தில பூந்து போலாம், காய்கறி கடை வாசல் எல்லாம் நிறுத்தி வச்சிடுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளு மஹிந்திரான்னு ஒருத்தன் O2 தானே அது, நம்ம O2 அப்படின்னு நினைக்கிறேன், இதே டிசைன்ல ஒரு காரை கொண்டு வந்தான். இது அந்த மஞ்சள் கலர் காரா? மஞ்சள் கலர் கார் இல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து கொண்டு வந்தான் இதே டிசைனு. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, கன்றாவியான ஒரு டிசைன் இது, இதெல்லாம் மனுஷன் வாங்குவானா? மஹிந்திரா O2 ஆமாப்பா, இதே அதே காமெண்ட் மாதிரி தான். ஆமாமா, அதுதான் அந்த டிசைனை ஒருவேளை வந்து வாங்கிட்டாங்கன்னு சந்தேகமா இருக்கு. இது இன்னும் நல்லா இருக்கு காமெட்டோட. ஆமா, கலர் கலரா வேற இருக்கு, அது வேற வெள்ளை கலர்ல சுத்திக்கிட்டு தெரியுது. ஒரு டிசைனா அப்படின்னு பேசுன நிறைய வாய்க்கள் இப்ப ஈவி காமெட்டை வாங்கி பாத்தியா, நான் இப்ப ஈவில சுத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல இது இன்னும் வச்சிருக்காங்க. இதுவே ரேவா தானே, இது ஒன்ஸ் சார்ஜ் போட்டா 120 கிலோமீட்டர். அப்புறம் இன்னொன்னு வந்ததுன்னு நினைக்கிறேன். இது சூப்பரா இருக்கும், சொல்ல போனா டிசைனும் நல்லா இருக்கும், ரொம்ப காம்பாக்ட் வேற. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி கூட கிடையாது, இதே பிரைஸ் ரேஞ்ச். இன்னும் வச்சிருக்காங்க சில பேர், 6 lakhs இன்னும் சில பேர் வச்சிருக்காங்க. இப்போ இல்ல வச்சிருக்காங்க இன்னும் சில பேர், கம்பெனில இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டானுங்க. சோ இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. எனக்கு காம்பாக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படினு ஓடிட்டு தான் இருக்காங்க, வாங்குனாங்க. சரி, அடுத்த டாபிக் உன்னோட டாபிக் தான். ஹாப்பி டாக் ஃபீடர்ஸ். ஆமாடா, டேய் இது கொடூரமான டாபிக். வாட்ச்மேனை வந்து அடிச்சிருக்காங்க. என்னடா ஒரு ஆள் தான் எல்லாரையும் நாயை வச்சு கடிக்க விட்டுருது. டாக் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா நிக்கிறாரு, வந்து அதை அட்டாக் பண்ண வருது நாய், குச்சியை வச்சு இப்படி பண்றாரு. அது எப்படி நீ குச்சியை வச்சு பண்ணுவ நாயை அப்படின்னு. இந்த நாய் அதை அடிக்கிறனால இங்க பாரு, அவர் அடிக்கிறனால அதுங்களும் ஜாலியா போய் கடிக்குது. இன்னும் அங்க பாரு, அவர் கீழே விழுந்துருவாரு, அதை வச்சு அது கடிக்க விட வேண்டியது. எல்லா நாயும் சேர்ந்து கீழே தள்ளி விட்டு கடிக்க விடுறாரு. இவர் யாரு? ஒருத்தர் அங்க இருந்து வேமாறாரு, ஒரு கோளாறு இருக்கு. இந்த ஆளே இப்படிதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த ஆளே இப்படிதான் டாக் ஃபீட் பண்றேன் அப்படின்ட்டு மற்றவங்க யாராவது நடுவில் வந்து இது பண்ணா இது பண்ணுவாங்க. இந்த இது பாத்துருக்கல கோபி, நீயும் டாக் ஃபீட் தான் பண்ற. இப்போ யாராவது அங்கே நின்றுந்தாங்க அப்படின்னா அவங்க போய் கடி அப்படின்னு ஏவி விடுவியா? அதுதான் சொல்றேன். சரி, ஏவி விடுறது இருக்கட்டும். நாய் கடிக்க வந்ததுன்னா யாராவது நாய் கடிக்கணும்னா தடுக்க தான் செய்வாங்க. கையில அவர் குச்சி வச்சிருக்காரு, குச்சி வச்சு அது எப்படி நீ குச்சி வச்சு இது பண்ணுவ? நீங்க பொறுமையா நின்று எல்லாம் நாய் கடிக்கட்டும். அடிக்கலாம் இல்ல, கிட்ட வராத வரட்டாரு, அவ்வளவுதான். அதுதாங்க இப்போ அதான் இதுலயும் நான் அதான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சில லூசுங்க இருக்கு. ஒரு சில லூசுங்களால மெஜாரிட்டியா ஜென்யூனா பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த லூசுங்க எல்லாம் அடிச்சிருங்க அப்படிங்கிறேன். அடிக்கணும், நானும் அதான் சொல்றேன். இது வந்து இந்த மாதிரி ஃபீடர்ஸ் மட்டும் கிடையாது, ஓனர்ஸும் அப்படிதான். டாக் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு சில லூசு ஓனர்ஸ் இருப்பாங்க. இப்போ புதுசா ஏதோ ராட்வீலர்லாம் யாரோ ஒரு பாட்டியை கடிச்சது மட்டும் இல்ல, 1.5 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடியும் ஒரு பொண்ணு தலையே கடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு. முடியெல்லாம் ஸ்கேலோட பிச்சுக்கிட்டு வந்துருச்சுல்ல, ஸ்கேல்ப்பு அப்படியே பிச்சுக்கிட்டு போயிருச்சு குழந்தைய. அதுதான் இந்த மாதிரி லூஸ்ல இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நாயா வளர்க்காதீங்க, உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த நாயா வளங்க. அதுதான் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் ஆக்டிவா இருக்காரு. இப்போ ராட்வீலரு, கிரேட் டேன் அதெல்லாம் வந்து பிக் டாக்ஸ், ஹண்டிங் டாக்ஸ், அதுங்களுக்கெல்லாம் எனர்ஜி நிறைய இருக்கும். இப்போ நீங்க ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனா இருக்கீங்க, நீங்க ஒரு ஆக்டிவ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த நாயை வளர்க்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நீங்க வாக்கிங் கூட்டிட்டு போவீங்க, நீங்களும் ஓடுவீங்க, ஸோ அதுவும் கூட்டிட்டு போவோம், எனர்ஜி ட்ரெயின் ஆகும். இப்போ வீட்லயே ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு ஷோ ஆஃப்க்கு ராட்வீலர் வாங்குறான், கிரேட் டேன் வாங்குறான் அப்படின்னா அதுக்கு எக்ஸசைஸ் கிடைக்காது. எக்ஸசைஸ் கிடைக்காம வீட்டிலே தான் இருக்கும். வீட்டிலே இருக்கும்போது எனர்ஜி பென்டப் ஆகி அந்த எனர்ஜி அதுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதர் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் எனர்ஜி எப்படி பென்டப் பண்ணும் அப்படின்னா அக்ரெஷனில் தான் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணும். இப்போ ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது, சோஃபா இருக்குது அப்படின்னா அதை கடித்து அதை காலி பண்ணுறதா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாக்காக ஒரு
குழந்தை அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அதோட அக்ரெஷனை காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நாய்களை வளர்க்கும் போது ஓனர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வெளில கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருக்குமே நாய் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது தெரியாது, எல்லாருமே நம்மள மாதிரியும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெளில கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி பிக் டாக்ஸ் அப்படின்ற பட்சத்தில் மசில்னு ஒன்று இருக்கும், அதை போடணும். செகண்டு, லீஷில் எப்போவுமே இருக்கணும், கையில் 2-3 சுத்த போட்டு லீஷ் இருக்கணும். அதுக்கப்புறம் தேர்டு, எங்கே பெரிய கூட்டம் இல்லையோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இப்போ வீக்காக இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா திடீர்னு அது இன்னொரு நாயை பார்த்துச்சு அப்படின்னா சடனாக இழுத்துட்டு ஓடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நடுவில் எவனா ஒரு ஆள் வந்தால் வச்சுக்கோங்களேன், அவனை கடிக்கவும் சான்சஸ் இருக்குது. உண்மைதான். அதனால தான் ஜம்பிங் ஸ்பைடர் வளர்க்கலான்னு பார்க்குறேன். அதான் பப்ளிக்கில் கூட்டிகிட்டு போகும்போது இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல கவர்மெண்ட். அது வந்து பப்ளிக்கில் இல்லை, பார்க்கில் கூட்டிகிட்டு பார்க்கில். ஏன்னா பார்க் எந்த பார்க் எல்லாரும் டாக்ஸ் அலோடு கிடையாது. ஸோ அது எப்படி ரூல் எப்படி போவாங்கன்னு தெரியாது. அண்ட் மசிலில் வந்து வாக்கிங் கூட்டின்னு போகும்போது போனால் அது ஒரு லாஜிக் இல்லை. ஏன்னா இப்போது மசில்னா மூக்கு அடைச்சிரும், ஃபுல்லாக மூக்கு வாய் அடைச்சிரும். இப்போ நாய் பாத்ரூம் போகணும் அப்படின்னாலே அது மூந்து பார்த்துட்டு என்ன இடமோ அங்கே தான் போகும். ஸோ மசில் அப்படின்றது வந்து ஒரு லாஜிக்லெஸ் ஒரு அது வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ போடலாம், எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்போ போடலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கு மாலு அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா போடலாம், அவ்வளோதான். அண்டு செகண்டு வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற நாயை நம்ம வளர்க்கணும். இப்போ லேப்ரடார் வளர்க்குறாங்க, ரிட்ரீவர் வளர்க்குறாங்க அப்படின்னா இதுங்கெல்லாம் வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி டாக்ஸு. இதுங்களுக்கு எனர்ஜி ஹையாக இருக்கும். அண்டு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 வயசு 2 வயசு குழந்தை வந்து கேட்குது அப்படின்றதுக்கோசம் நாய் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும், சாப்பாடு போடணும், உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா என்ன இவ்வளோ செலவு வைக்குது, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு அபார்டன் பண்ணிடுறாங்க, ரோட்டில் விட்டுறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த டாக் ரெஸ்கியூஸில் இருக்கேன், ஆக்டிவாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எங்கள் குரூப்பில் ஒரு 7-8 அபாண்டன் ரிக்வஸ்ட் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்க இப்போ ரீசெண்டாக அபாண்டன் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேப்ரடாரு, ரிட்ரீவரு, அதுக்கப்புறம் டாபர்மேன். இந்த மூணு தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அபாண்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரிக்வஸ்ட் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்? கண்டுக்காம தான் இருக்கணும். சொசைட்டியில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதா அதெல்லாம் கண்டுக்கலையா, இதை மட்டும் ஒரு பிரச்சனையாக எடுத்து கண்டுக்கிட்டு வீட்டிலேருந்து எழுந்து ஓடுறது உடனே. ஆமாங்க, எனக்கு இதுதாங்க பிரச்சனை. ஸோ எனக்கு நீ தான்டா பிரச்சனை, எனக்கு நீ தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறது சொல்லு. உங்கள் வீட்டு பக்கத்துல வா, அங்கே ஒரு கேஜில் ஒன்று அடைச்சி வைக்கல, ஒன்று அடைச்சி வச்சுட்டு அந்த லேப்ரடார்லாம் வெளில விட்டுருப்பேன். எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, சரி இந்த ட்ரெண்டை முதல்ல மாற்றி விடுங்க. எந்த ட்ரெண்ட்? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சிலர் மட்டும் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க முதல்ல இந்த ஃபாரின் டாக்ஸ் வெளியில் உள்ள ப்ரீடெல்லாம் வேணாம், நம்ம ஊர் நாய் வளங்கன்னு சொல்லி ஒரு சிலர் இந்த ட்ரெண்டை வந்து ட்ரை பண்ணாங்க, சொல்கிறது கன்வே பண்ணுறது. இதை வந்து பெரும்பாலும் ட்ரை பண்ணாலே பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அதுங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபீலிங்லேருந்து எல்லாமே பக்காவாக. ஐயோ அஸ்கியா பார்த்தேன் வாட்ஸ்அப், பாவம் மாதிரி வந்து காலையில வாக்கிங் கூட்டிட்டு வருவாங்க. இப்போ வேற வெயில் ஆயிடுச்சா, காலையில 7 மணிக்கே வெயில் வந்துருது. அந்த வெயில்ல வந்து அஸ்கியை கூட்டிட்டு வந்து அதுல வேற ஒரு குச்சியை வச்சுட்டு இது ஆடுறாராமா இங்க இருந்து அங்க தாவ, இங்க இருந்து அங்க தாவன்னு, அதுவே வெயில்ன்ட்டு பாவம்னு இருக்கு. அங்க போய் இங்க தாவு அங்க தாவு அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டு அந்த பேர்ல அதை கஷ்டப்படுத்தி. இல்லடா நான் திரும்பியும் சொல்றேன், இது வந்து ஹியூமன் மேட் மிஸ்டேக்ஸ், புரியுதா? முதல்ல இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, நேற்று ஒரு நியூஸ், ஒரு வீடியோ, குட்டி வீடியோ சூப்பராக இருந்தது. ஒரு இந்த யாராவது கார்பரேஷன்லேருந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பெட்டி கடையில் போயிட்டு கவர் வச்சிருக்கேன்னு சொல்லி ஃபைன் போடுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைக்காரர் இல்லை கஸ்டமரு, அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இருக்க பொருளை வாங்குறதுக்கு என்கிட்ட இப்போ அவர் கையில் கவர் இருக்குது, இந்த கவர் யார் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டார். ஒன்று அவர் என்ன சொன்னார்னா, கவர் யார் கொடுத்துருக்கணும், அப்போ கடைக்காரங்க தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த கடைக்காரங்களுக்கு யார் கொடுத்தா, அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாரு லாஜிக்கலா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த நாய் வந்து ரோட்டில் அபண்டன் பண்ணாங்க. லேப்ரடார் மாதிரியான நாயெல்லாம் தெருவில் குட்டி போட்டு வளராது. அதை யார் வித்தாங்க? அதுக்கு தான் நான் வரேன். இப்போ இந்த மாதிரி வந்து பிரீடர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரீடர்ஸ் அவங்களோட நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான ஒரு ஏரியா. ஒரு ஒரு அங்கதான் டாக் வந்து ரொம்ப இருட்டில் அமைதியா இருக்குன்றதுக்காகவா? எப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை நாய் இருக்கு அப்படின்னா அதை இப்போ ஒரு வருஷத்துல 2 வாட்டி குட்டி போடும். அதுதான் ஒரு நாய்க்குட்டியோட பொம்பளை நாயோட சைக்கிள். இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே ஆர்டிஃபிஷியலா அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு
ஒரு 2 வாட்டி மேட் பண்ணுற 2 வாட்டி குழந்தை பெக்குது அப்படின்னா இதால் வந்து 5 வாட்டி குழந்தை பெற்றுரும். ஸோ சீக்கிரமாக வந்து அந்த குழந்தை பெற்று ஒரு வயசு நாய் வந்து 2 வருஷத்துலேயே வந்து ஒரு 7-8 வயசு நாய் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இதால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாயை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவாங்க நடு ரோட்டில் இல்லை ஹைவேஸில். இந்த மாதிரி பக்கு, பீகிளு, அதுக்கப்புறம் காக்கர் ஸ்பானியல் 3 டாக்ஸ் வந்து அபேண்டன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க 2 இப்போ அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இவனுங்களா இப்போ எப்படி நீ பிடிப்ப, எப்படி ஓப்ப? இவங்களெல்லாம் லைசன்ஸ் இது பண்ணணும், பேனே பண்ணணும். அதான் ஏன் பண்றது இல்லை? லைசன்ஸ்லாம் வச்சிருக்கானுங்களா அவங்க? இல்லை திருட்டுத்தனமாக தான் வைக்கிறாங்க நிறைய பேர் அப்படியும் இருக்காங்க. லைசன்ஸ் இல்லை இப்போ எனக்கு வந்து சிம்பிள்ரா. எப்பயுமே எப்படின்னா இப்போ பிளாஸ்டிக் கவர் வந்து கடைகளில் இருக்கக்கூடாதுன்னா பிளாஸ்டிக் கவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்த காலி பண்ணு. அதே மாதிரி தம் யாரும் அடிக்கூடாது, தண்ணி யாரும் அடிக்கூடாதுன்னா அப்போ எங்கே பண்ணுறாங்களோ ப்ரொடக்ஷன் நீ காலி பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது. காலி பண்ணுறது ஒரு விஷயம், கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறது இன்னொரு விஷயம். இது எப்படி தெரியுமா இருக்கும்? முன்னாடி இங்கே சோத்தை வச்சுட்டு சாப்பிடாதான்னு சொல்கிறதுக்கும் உனக்கு சோறே வைக்கல சாப்பிடாதான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற. சரியா? அது ஓகே. அப்படி சாய்ஸ் நீங்க இல்ல இவங்க வாங்கலன்னா அவங்களே எடுத்துடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. வாட்ஸா இதெல்லாம் நடக்கிற காரியமா வாட்ஸா? இல்ல இப்போ இந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ இண்டி வந்து ரோட்ல இருக்குல்ல, நிறைய பேர் ரோட்ல இருக்கிற இண்டிய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ப்ரீடெல்லாம் தேவையில்ல, எனக்கு இண்டிஸே போதும் அப்படின்னு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஜென்சிலாம் இருக்காங்கல்ல, அவங்க இதுல கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனாலதான் பயமா இருக்கு எனக்கு. அடாப்ஷன்லயுமே வந்து இப்போ வந்து இண்டிஸை தான் அவங்க ப்ரமோட் பண்றது. ஆனால் அதை மீறியும் இந்த மாதிரி சில பைத்தியங்கள் இருக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடணும், ரீல்ஸ்ல வந்து நான் ஃபேமஸ் ஆகணும், ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி நிறைய லேப்ஸு, ரிட்ரீவர்ஸு என்னென்னமோ வாங்கி இப்போ ரீசெண்டாக ஷிட்ஸு அந்த நாய் ஃபேமஸாக இருக்குது. ஸோ எங்கே போனாலும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம் தேவையில்லை, எனர்ஜி வாக்கிங் நிறைய கூட்டிகிட்டு போக தேவையில்லை, குட்டியாக இருக்கும். ஸோ அதை பாக்கெட் டாக், டாய் டாக் அப்படின்வாங்க இதெல்லாம், இது பொமரேனியன் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இண்டி டாக்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க. ஏதாவது வாங்குனீங்கன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல வரேன். வேற எதுவும் 5 தான் இருக்கா? 5 இன்னொரு அடாப்ஷனுக்கு இருக்கு. 6ல இருந்து 10 இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. பெரிய ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு வாங்கணும். இல்ல இந்த வீட்ல அது வச்சுக்கணும். இண்டிபெண்டன்ட் வீடு ஆனதுக்கு அப்புறம் ஒரு 100 ஏதாக்கெல்லாம் பிரச்சனையே 100 மஹால் மாதிரி. 100 மஹால்லாம் இல்லைங்க, நான் கட்டினதே ஒரு மஹால் தான் சொல்லி அதுல ஒரு 100 நாய்க்குட்டி. எனக்கெல்லாம் பிரச்சனையா இல்லை, ஜாலியா நான் வச்சுப்பேன். நாய் மட்டும் இல்லை, பூனை எல்லாத்தையும் வச்சுப்பேன். அதுதான் என்னோட லாங் டேர்ம் கனவு. சொல்றேன். இப்போ ஏதாவது உங்களுக்கு நாய் வாங்கணும், வளர்க்கணும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருக்காங்க. வாடகை வீட்டுல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நாய் வளர்க்கணும்னு ஆசை, ஆனா வளர்க்க முடியல அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. நிறைய பேருக்கு அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை வந்து நல்ல மனுஷனா வளர்க்கணும்னு கூட தான் ஆசை. அதை வளர்க்க முடியாத நிலைமையில தான் அவங்க இருக்காங்கிறதே லேட்டா தான் உங்களுக்கு புரியுது. முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டோம். இத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க நாய் வளர்க்கலாம். சரியா? இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இல்ல இது வந்து நாசமா போறது வந்து அதுங்களால இல்ல. ஆமா, இது நாசமா போறது நம்மளால. சின்ன வயசுல இருந்து உன் பேச்சை கேட்டு கரெக்டா வளர்றதுக்கு தகுதியான தாய் தகப்பனுமா நீ இருந்தன்னா கேட்பாங்க ஓரளவுக்கு. அத வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்றது வந்து பெரும்பாலும் அதனாலதான் நாயும் அப்படி இல்லங்கிற. புரியுதா? இல்லடா, அதனாலதான் நாயும் அப்படி ஆயிடுதுன்ற. பின்ன உன் பிள்ளையே கரெக்டா பாத்துக்க தெரியலையா, நாயை மட்டும் நல்லா பாத்துப்பியா நீ? இருக்கலே ஃபர்ஸ்ட் டிகிரி ரெஸ்பான்சிபிலிட்டியே 0வா இருக்கு. இதுல அடுத்த டிகிரில வர போறது அதான்டா சொல்றேன். நேச்சுரலா எது ஃபர்ஸ்ட் டிகிரி ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு? ஒரு மனுஷன், உனக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? இருக்கிறவனுக்கு அவன் பையன், சரி இல்லாதவனுக்கு என்னது? நாய் இல்ல ஃபர்ஸ்ட் மனுஷன். நாய் வந்து ஃபர்ஸ்ட் நாயை பாதுகாக்குமா இல்ல நாய் ரேண்டம் மனுஷனை கூட்டு வந்து பாதுகாக்குமா? நாயை வளர்க்குற மனுஷனை தான் பாதுகாக்கும் ஃபர்ஸ்ட். நான் கேட்கறது இப்போ காட்டுல இருக்க நாய் நாயை பாதுகாக்குமா, காட்டுல இருக்க நாய் மனுஷனை பாதுகாக்கதான்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வருமா? இதான் என் கேள்வி. இது பிரெயினும் டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு என்ன பிரெயின்? அதுக்கு அறிவு கிடையாது. அப்படி இல்ல, நீ இப்படி நினைச்சுக்காத. உல்ஃபுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட நமக்கு எதுவும் கிடையாது. அது கரெக்ட். அனிமல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணணும். நான் வந்து எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கா இல்லடா ரெஸ்பான்சிபிலிட்டி அதுங்கெல்லாம் கரெக்டா தான் இருக்குதுங்க. அதுங்களுக்கு தெரியும் இயற்கை என்னன்னு. இன்னைய வரைக்கும் சிசேரியன் பண்ணாம குழந்தை பெத்துக்குதுங்க. சரி விஷயத்துக்கு வா. அதனாலதான் கேக்குறேன், மனுஷன் மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்? மனுஷனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும் தாட்டு. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது தான் இப்ப அதிகமா இருக்கு. நாய் இன்னொரு நாயை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுமானா கிடையாது. நாய் இன்னொரு நாயை பாதுகாக்கும். பார்த்துருக்கேன். சரியா? ரோட்ல வந்து எந்த அடாப்டேஷனும் இல்லாம ஊருக்குள்ள சுத்துறது, கிராமத்துல இருக்கிறதுல அதுங்கெல்லாம் கரெக்டா இருக்குங்க.
மனுஷன் ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி பார்க்கும்போது இது வந்து எப்படி ஆகிடுதுன்னா மாறுதுன்றேன், டூ மச்சாக போய்கிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம். அது எதனால அப்படின்னா கிரீடு. அத்தை கிரீடோ நாயிலையும் கிரீடை கொண்டாந்து இவனுக்கு வச்சுக்கினு என்ன பண்ண முடியும்? கிரீடு தான். அதான்டா சொல்கிறேன், இது வந்து ஏன் இப்படி மாறுது அதுதான் சொல்கிறேன். இதை வந்து திருத்தி விடுங்க. நம்மளோட எஸ்கே தான், வேற ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் அவங்க ரியலைஸ் பண்ணணும், அது அவ்வளோதான். நம்மளாம் திருத்த முடியாது சொசைட்டியை. எல்லாம் அவங்களா ரியலைஸ் பண்ணி அவங்களா மாறினாதான் உண்டு. அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ நீங்கள் சொல்கிறதுனாலே நான் சொல்கிறதுனாலையா இப்போ உடனே உங்களுடைய இதெல்லாம் மாற போகிறது கிடையாது. மாற போகிறது கிடையாதுன்னு இல்லை, பட் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் ஷுட் பிகின் ஃப்ரம் அஸ். இல்லை ஃப்ரம் ஹோம் ஆஸ்பெக்ட்ல ஹோம். கரெக்ட் தான். ஹோம்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து மேபி ஒரு காலத்தில் சொல்லியிருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான், அப்புறம் நான் இப்படி இருக்கேன்னு உடனே என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வீட்டில் யாராவது பண்ணணும், அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி இருக்காங்கன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் தான் நாடு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க நாய் வச்சிருக்காங்க, அதே மாதிரி நான் வச்சுக்கணும். அதாவது அது வளர்க்க முடியுமா? ஒன்றும் இல்லை, சும்மா வாங்கி வச்சுக்க வேண்டியது. ஏதாவது இடைஞ்சல் வந்தது அப்படின்னா நடு ரோட்ல கொண்டு போய் விட்டுற வேண்டியது. பாதி ஊர்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னா, நாயா வளர்க்கணும், அதை கொண்டு போய் பெட்டில் போட்டுக்கிறானுங்க. போட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, யூஎஸ்ல மாதிரி ட்ரீட் பண்றேன், யூகேல மாதிரி ட்ரீட் பண்றேன்ட்டு நம்ம ஊர் நான் என்ன பண்ணா பாவம், அது பாத்ரூம் போகிறதுக்காக வெளிலலாம் சுற்றிட்டு ரோடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும். நம்ம ஊர் ரோடு எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியும். இந்த வடிவேல் சொல்கிற மாதிரியே சொல்ல முடியும், கீழே சாம்பார் சாதத்தை போட்டு குழப்பி அடிக்கிற மாதிரியா இருக்குது ரோடு. அது இங்கிட்டலாம் போயிட்டு சாணியிலாம் மேய்ச்சிட்டு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு வரும். அதை கொண்டாந்து அதே பெட்லேயே வச்சு ட்ரீட் பண்ணுவானுங்க. அப்புறம் இவங்க குழந்தைக்கே வந்து என்ன ஆகுனா ஸ்கின் ரேஷஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ உடனே நாயால் தான் வந்துச்சின்னு கண்டுபிடிப்பாங்களாம், பெரிய இன்வெஸ்டிகேஷன். இப்போ என்ன ஆகுனா நாயை தெருவில் அனுப்பணும். எல்லாமே. இன்னொன்று என்னன்னா, அனிமல்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாது. நம்மளும் அனிமல் தான், அனிமல்ஸ் மிஸ்டேக் பண்ணோம். இப்போ எலிஃபென்ட்டே இருக்குல்ல, அப்படி இல்ல, தெரிஞ்சு பண்ணா தெரியாம பண்ணான்றதுல ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இல்லடா, மனுஷனே போதையில பண்றது தெரிஞ்சு பண்ணானான்னு கேட்டா, போதைக்கு போனது தெரிஞ்சு பண்ணது, போதையில பண்ணது தெரியாம பண்ணது. இப்ப இதுதான் அந்த மாதிரி அனிமல்ஸும் பார்த்தோன்னா அன்கண்ட்ரோல்டு சிச்சுவேஷனுக்கு போகும். சரியா? அதனால அப்போ வந்து அது தெரிஞ்சு பண்ணுதா அப்படின்னு கேட்டோன்னா அது வேற மாதிரி இருக்கும். சரியா? இது நான் லாஜிக்ஸ்லாம் நிறைய மாடும், நம்மளுக்கு வர மாதிரி மூட் ஸ்விங் அதுக்கும் வரும். சரியா? நேச்சுரல், நம்மளது வந்து நம்மளே இல்ல, இதுலயும் நேச்சுரலா நடந்திருக்கு. இப்போ வந்து ஆளுக்கு ஆள் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குதுன்றதுலாம் விடு. ஒரு காலத்துல வந்து நேச்சுரல் ஹெர்ப்ஸே தெரியாம என்னன்னே தெரியாம சமைச்சு சாப்பிட்டு இல்லாட்டி பழங்கள் ஏதாவது சாப்பிடும்போது கூட ஆல்கஹாலிக் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து திரும்பியும் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகலாம். ஸோ அதான் சொல்கிறேன், அனிமல்ஸ்னா நம்மளும் அனிமல் தான். அதனால நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் மேக்ஸிமம் அனிமல்ஸ்லேயும் இருக்கும். அதுங்க எப்படி இருக்குதோ அதே பிஹேவியர் நம்மகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை ஒரு படி மேலே கொண்டு போனது தான் இந்த மாதிரி கொஞ்சம் சிவிலைஸ்டாக அது இதுன்னு சொல்கிறது. பட் இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவையில்லாமல் சொசைட்டியில் இப்படி தான் வாழணும்னு சொன்னாங்க. காலேஜ்னு ஒன்று முடிச்சிருந்தா கையில் வந்து ஒரு பெரிய வேலை இருக்கணும், அந்த வேலைன்னு ஒன்று போனால் அதில் 7 டிஜிட் சேலரி இருக்கணும், வீடுன்னு ஒன்று சொந்தமாக என் பேரில் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கணும், 2 பைக் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளா தேவையில்லாமல் ஏற்படுத்திக்கிட்ட ஆணிகள். கரெக்ட் தான். சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு என்ன தடவை சொல்லுவான், அமைதி அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அதை வேறு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே வேணாம், டெய்லி எனக்கு ஒரு வேலை ஏதாவது சாப்பிட்றதுக்கு லைட்டாக கிடைச்சா கூட போதும், ஆனால் யாருக்கிட்டனாலும் எங்கள் ஏரியாவில் இருக்க தெருவிலேயே கேட்டால் கூட கிடச்சிரும், அதுதான் உண்மை. அவங்க வீட்டில் அவங்களுக்கு வேணான்னு சொல்லி மீந்து போனதை கொடுத்தா கூட நான் நிம்மதியாக இருப்பேன்ற அளவுக்கு வந்து அவங்க அப்படியே அந்த யோகி மாதிரி மாறுறாங்க ஒரு கேங்கு. சரியா? அதை ரொம்ப ரியலைஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை, கடைசியில் பார்த்தா என்னது 5000 ஏக்கரு என்னென்னமோ நாடோடிகள் மாதிரி அந்த மாதிரியும் அந்த மாதிரி ஆணும் கூட அவசியம் இல்லை வச்சு. பட் அதை ரியலைஸ் பண்ணுறவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அப்புறம் எதுக்காக அப்போ இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஹியூமனா, நம்மளும் அனிமல் தான், என்னென்னத்தையோ சேஸ் பண்ணிக்கின்னு என்னென்னத்தையோ இப்போ பொழுது போக்குறதுக்காக தான் இந்த ஃபோனுன்னு நான் சொல்லுவேன். சரியா? நீங்கள் வந்து தொலை தொடர்புக்காக அப்படின்றது ஓகே. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அதை தாண்டி பொழுது போக்குறதுக்கு தான் இது இருக்குது. சரியா? இப்போ எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து கடைசியில் இவங்க காரு அந்த ரெக்குவயர்மெண்ட் சொல்கிறேன்டா, மல்டி ஃபோல்டு கொண்டு போய் என்னத்துக்கு எனக்கு புரியல. அது கரெக்ட் தான். அட் த எண்டு நம்ம பண்ணுற இவ்வளோ பண்ணுறோமா, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, சாவிங்க தெரியுமா, சாவறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நிமிஷம் எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் வரும். கிளைம்டு தியரி ஆக்சுவலாக என்னென்னலாம் நடந்ததோ எல்லாமே சப்கான்ஷியஸ் மெமரி பவர், சப்கான்ஷியஸில் இருக்கிறது நம்ம முன்னாடி வந்துட்டு போகும். அப்போதான் உங்களுக்கு தெரியும் நம்ம புடிங்கிறது பூராவே தேவையில்லாத ஆணி தான். அங்கதான் வந்து அப்துல் கலாம் மாதிரியான ஒரு சில பர்சனாலிட்டிக்கு எப்படி வந்திருக்கோம். இப்ப இல்ல அதுதான் இப்போ வந்து நம்ம ஒரு பர்பஸோட இருந்துடணும். அதுக்குதான் பர்பஸ்ஃபுல் லிவிங் அப்படின்னு. அவருக்கும் வந்து வாழ்க்கையில் ஏதாவது மிஸ் ஆயிருக்குமான்னு கேட்டா 100% கண்டிப்பா இருக்கும். எப்பயுமே வந்து என்னன்னா, ஏதாவது ஒன்று இழக்கிறனால தான் இன்னொன்று கிடைக்குங்க.
ப்ராக்டிக்கலாக அதுதான் சரியா. ஏதோ ஒன்று நம்ம இழப்போம், அதுக்கு நிகராக வேற ஒன்று கிடைக்கும். இப்படி பேலன்ஸ் தான் போகும். அது நமக்கே புரியாது, லேட்டராக தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு சிலர்லாம் உங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், அவன் படிச்சு எடுக்கிறான், புரிஞ்சு எடுக்கிறான், படிக்காமல் மக்கடிச்சு எடுக்கிறான், எப்படியோ ஒன்று. ஆனால் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு அவன் மெனக்கெட்டு இருப்பான். அதுதான் இங்கே அந்த பேலன்ஸு. ஓகே, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பான், விளையாடுவான், அது இதுன்னு பண்ணுவான். பட் சில இடத்துல நேச்சுரல் கிஃப்ட் இருக்கும், அந்த மெமரி பவருங்கிறது இருக்குது. ஒரு சிலர் 1.5 மணி நேரம் படித்து எழுதுறத ஒருத்தர் 1/2 மணி நேரத்தில் படித்து கூட எழுதிடுவான். அது வந்து நேச்சுரல் கிஃப்ட் தான், அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துலையும் இந்த 1/2 மணி நேரம் படித்தாலே ஒருத்தனால பண்ண முடியுதுன்னும் போது ஒருத்தன் மெனக்கெட்டு 2 மணி நேரமாக படிப்பான் உட்காந்து. இப்போ அந்த அவனோட ஆக்சுவல் பொட்டன்ஷியலையும் தாண்டி அவன் கொண்டு போகிறான். ஸோ அதுக்கான பெனிஃபிட் தான் அவனுக்கு ரிசல்ட்டில் கிடைக்குங்கிறேன். ஸோ இது வந்து எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பில்லியனர்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் த மில்லியனர்ஸ் அவங்க சாகும்போது சொன்ன கோட்ஸை எடுத்து பாருங்க. ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல, பணத்து பின்னாடி இவ்வளவு போயிருக்க கூடாது, என்னென்னமோ பண்ண சார். ஷியான் ஹுசைனி இறந்தார்ல, அந்த அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னு பாத்தீங்களா? யாரு? ஷியான் ஹுசைனி. அதான்டா அந்த கராத்தே எல்லாம் வருவாரு காலகாலமா. அவர் கேன்சர்ல தான் இருந்தாரு. அவர் எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் ஆல்ரெடி என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன், இது பண்ணிட்டேன் எல்லாமே. இது அதனால ஐ அம் ரெடி டு டை. அவ்வளவுதான். அது அக்செப்ட் பண்ணி பர்பஸா பண்ணோம் அப்படின்னா பெருசா அந்த நம்மளோட லைஃப்க்கும் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். கரெக்டா? அண்ட் ஒர்க்கு வேலைக்கே ஆக போகிறது இல்லை. லைஃப்பை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப கன்சியூம் பண்ண எதுவாக இருந்தாலுமே கன்சம்ஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நீங்கள் காசு செலவழிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காசு செலவழிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃபு நல்லாயிருக்கும். சில பல ரியலைசேஷன்ஸ் வரும் உங்கள் லைஃபுக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் புள்ளக்குட்டி வருது, பேரன் வருது அப்படின்னா ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதனால தான் நான் மெட்டீரியல்ஸ் அதிகமாக வாங்க மாட்டேன். சொன்னார் ஸ்டோரிலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா புக்கும் வாங்கிட்டேன், எல்லா ஓடிடி அப்ளிகேஷனும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணி விடுவான், அவன் பாட்டு பார்த்துட்டு இருப்பான், எவ்வளோ ஸ்டோரி இருக்குது அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. இப்படியும் இருக்குது. லைஃப் ஸ்டோரி சொல்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருந்திருக்கணும்டா. அதான் ஓப்பனாக இருக்கணும். யார் இருக்கான்ற அன்னோன் வேலைகள்லாம் நம்ம பண்ணணும். அன்னோன் வேலைகள்னா ஒன்றும் இல்லை. இப்போது சின்ன வயசுல இப்போ வட்சனோட ஏத்தர் இருக்கு, வட்சனே ஒரு நாள் உட்காந்து என்ன பண்றான், பெல்ட் எல்லாம் கழட்டி தொடச்சிட்டு இவனே மேனுவலா உட்காந்து ஜாலியா வீட்டுல துடைக்கிறான். ஜாலி இல்லைங்கிறது வட்சனோட மைண்ட் செட்டை பொறுத்து, அவன் விருப்பப்பட்டு பண்றான் போது அது ஹாப்பியான விஷயம். ஸோ இதை வந்து அவன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்லுவான், எப்பா என்ன இவ்வளோ இதுவா இருக்கீங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஜாலியா அதனால கழட்டி போட்டு திரும்ப ஆனால் ரீஅசம்பிள் பண்ண தெரியணும், எல்லாத்தையும் உடச்சி போட்டு போறதுல எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேங் இருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, நடுவில் விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த ஒரு விஷயத்துக்கு. இது அப்படியே அப்போ நட்டாத்தில் நிற்கும், அவ்வளோதான். அது இப்போ அப்படின்னு கிடக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும்னு அதுக்கு தான் சொல்லுவோம். இப்போ அதுக்கு தான் இப்போ அந்த சின்ன சின்ன பசில்ஸ்லாம் வந்து நிறையா வந்திருக்கு, சின்ன பசங்க கூட சேர்ந்து பண்ணுறது. இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பசில்ஸு, அந்த லெகோ எல்லாம் ஒர்த்து, அதெல்லாம் வந்து மைண்ட் கொஞ்சம் இதுவாக. ஸோ ஆக மொத்தம் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி பெட்டு வளர்க்குறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வளர்க்குறனால உங்களுக்கு ஹாப்பினஸ் இருந்ததுனாலும் சரி, பெட்டுக்கு ஹாப்பினஸ் இருந்தாலும் சரி, இதனால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்ட தப்பு, அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, பெட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா 10 to 15 வருஷம் கமிட்மெண்ட். அது உங்களால பூர்த்தி பண்ண முடியும்னா மட்டும் வளங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு, என்னால வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாதான்னு டவுட் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களால வளர்க்க முடியாதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஏன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வளர்க்க முடியும்னா நீங்க உங்களுக்கு உங்க மைண்டே உங்களுக்கு சொல்லும் என்னால முடியும். இப்போ சப்போஸ் டவுட் வந்துருச்சு அப்படின்னால உங்களால முடியாதுன்னு தான் அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு வாங்கினீங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் அதை வச்சுக்கோங்க. நடுவில் அபேண்டன் பண்ணாதீங்க, தப்புங்க. அவ்வளோதான். அபேண்டன் பண்ணுறது அதுங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அதுங்களுக்கும் எல்லா எமோஷன்ஸும் இருக்கு. நீங்க திடீர்னு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் அப்பா அம்மா நீங்கள் வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் உங்களை வீட்டில் வச்சுக்கிறாங்க, திடீர்னு உங்களை கொண்டு போயிட்டு ஒரு சந்தையில் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னா உங்களோட மனநல அப்போ எப்படி இருக்கும்? அது என்ன மாதிரி சந்தைன்னு பார்ப்பேன் ப்ரோ, நல்லா இருந்ததுன்னா என்ன இல்லைடா அப்படி சொல்லுவாங்கன்ற. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நாய்களுக்கும் இருக்கும். ஸோ பார்த்து ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. வேற ஒரு டாபிக்கோட திரும்பி நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள், வணக்கம் கிட்ஸ். இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட்.
புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம் நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.